அப்போ போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அதுக்கு நேராக சுக்கான திருப்புற மாதிரி உங்க வாழ்க்கை போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அதை நோக்கி நீங்கள் பேச வேண்டும். கப்பல்களை பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாயிருந்தும் கடும் காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம் அந்த வார்த்தையை. அப்போ போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அதுக்கு நேராக சுக்கான திருப்புற மாதிரி உங்க வாழ்க்கை போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அதை நோக்கி நீங்கள் பேச வேண்டும். ஆமென். இன்னொரு 2 இயர்ஸ்ல பாருங்க சொந்த வீட்டை கட்டப்படும். ஆமென். இன்னும் பாருங்க இந்த வருஷம் முடியறதுல என் கடன் எல்லாம் நான் அடைச்சு அதுக்கான சோர்ஸ் உண்டாக ஆரம்பிக்கும். ஆமென். எங்க வார்த்தைன்றது சும்மா இல்ல, கடவுளுக்கு அப்புறம் பேசக்கூடிய ஆற்றல் உள்ளது மனுஷன் தான். ஹலோ, வேற எந்த மிருக ஜீவனங்களுக்கும் என்ன ஆற்றல் கிடையாது. கிளி பேசுன்னா கிளி நீங்க சொல்லி கொடுத்ததான் பேசும். அதால சூஸ் பண்ணி என்ன பண்ண முடியாது, பேச முடியாது. நீங்க ஏதாவது சொல்லி கொடுத்தீங்கன்னா ஏதாவது சொல்லும். ஆனா பேசக்கூடிய ஆற்றல் வேற யாருக்குமே கிடையாது. யாருக்கு மட்டும்தான் இருக்குது? உங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. வேதவசனம் சொல்லுது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. இப்ப கவனிங்க, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை. அப்போ என்ன பழம் சாப்பிடணும்ன்றது உங்க பேச்சில தான் இருக்கு. ஆமென். சுகம் வேணுமா? அதே பேசுங்க. இயேசுவின் தழும்புகளால் நான் ஆனேன். என் நோய்களை அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார். கிறிஸ்து எனக்கு ஜீவனாய் இருக்கிறார். ஆமென். பெரிய பிரச்சனை இருக்கு, ஐயோ என்னால தீர்க்க முடியாது. நோ நோ, இயேசுவே எனக்கு ஞானமா இருக்கிறார். இப்படி சொல்ல சொல்ல உங்க பிரெயின், உங்க மைண்ட் சொல்யூஷனை பார்க்க ஆரம்பிக்கும். இப்படிதாங்க வேலை நடக்குது, இப்படிதான் ஒர்க் ஆகுது. அப்ப சாதாரணமான ஒரு சத்தியம் கிடையாது, சாதாரணமான ஒரு காரியம் கிடையாது. அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். அப்போ என்ன இது எப்படி சொல்றதுமா, பேசுறதுன்றது விதை போடுற மாதிரி. எல்லாம் சொல்லுங்க, பேசுவதுன்றது விதை போடுற மாதிரி. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பழத்தை நீங்க சாப்பிடுவீங்க. அவ்வளவுதான். Your word is like a seed.